வணக்கம் மக்களே, ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் தாங்க இருக்கோம். ஸ்ரீ ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். ஆல்ரெடி எஸ்டர்டே வந்து நம்ம திருச்செந்தூரில் முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு ராமேஸ்வரம் வந்தோம். நைட்டு ஒரு 12 மணி போல் ரீச் ஆகிருப்போம். ரீச் ஆகிட்ட விட அங்கே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கின உடனே நியர்பையில் ஹோட்டலில் இருக்கக்கூடிய பர்சன்லாம் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி பார்த்தாங்க. இந்த மாதிரி இங்கெல்லாம் ரூம்ஸ் அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுபடி நாங்கள் இங்கே கடல் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ரூமை வந்து புக் பண்ணோம். இது ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. அதுதான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கோம். மக்களே, இப்போ நீங்கள் ராமேஸ்வரம் வரீங்க, ராமேஸ்வரம் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படின்னா சாமி தரிசனம் பண்ணிட்டு போகலாம். இல்லை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இப்போ நீங்கள் பக்கத்தில் தனுஷ்கோடி, அரிச்சல்முனை இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னாலும் நீங்கள் சுற்றி பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக 2-3 நாள் எடுத்து சுற்றி பார்க்கலாம். இல்லை ஒன் டேலேயே நீங்கள் வந்து சாமியை தரிசனம் பண்ணிடணும், ப்ளஸ் தனுஷ்கோடி, அரிச்சல்முனை எல்லாமே போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். நாங்களும் அப்படி தான் ஒன் டேலே இந்த இடம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதுதான் இங்கே வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிட் நைட்டில் இங்கே வந்தோம் மக்களே. வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கூட்டமும் இல்லை, ரொம்பவே அமைதியாக இருக்குது. கடலும் அமைதியாக இருக்குது, இடமும் அமைதியாக இருக்குது. இதுவே நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்கும், கடலும் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. மக்களே, இப்போ நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கோம். நைட்டு வந்தோம், திருச்செந்தூரில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நைட்டு 12 மணி போல் வந்தோம் இங்கே. ரூம் கிடச்சிது, ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக போட்டெல்லாம் விற்கிது பாருங்கள், கடல் பக்கத்துலேயே இருக்கும். எல்லா பக்தரும் குளிச்சிட்ருக்காங்க. மக்களே, இதுதான் பக்தர்கள் எல்லாம் கடலில் குளிக்கிறாங்க. சிலர் வந்து திதி கொடுக்குறவங்களாம் திதி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம பக்கத்துலேயே நம்மளுக்கு ரூம் கிடச்சிது, இங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். கம்மியான பட்ஜெட்டில் தான். அந்த பட்ஜெட்டை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இங்கே குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு கிளம்பிக்கிட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தத்தில் குளிக்கணும். மக்களே, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் வந்தோடனே என்ன பண்ணணும்னா, உங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ரூம் புக் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லைனா பக்கத்தில் வந்து இந்த பொருள்லாம் வைக்கிறதுக்கான ப்ளேஸ் இருக்கும், லாக்கர்லாம் வச்சுருப்பாங்க. இந்த டாய்லெட் பாத்ரூம்லாம் போகிறதுக்கான இடத்துலையே இந்த லாக்கர்லாம் வச்சுருப்பாங்க. அதுலேயும் உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சு சேஃபாக நீங்கள் பார்த்துக்கலாம். அண்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலையில் ஃபஸ்ட்டு ஒர்க்காக எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கடலில், அதாவது அக்னி தீர்த்தத்தில் குளிப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து இப்படிட்டு போயிடுறாங்க, பிளாஸ்டிக்லாம் போட்டு போயிடுறாங்க. தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் இங்கே குளிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் கோவிலுக்கு போவீங்க, அதாவது வடக்கு கோபுரத்துக்கு போவீங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய 22 தீர்த்தத்துலேயும் குளிப்பீங்க. மக்களே, இதுதான் மக்களே நான் சொன்ன ரூம். சாமி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். கம்மியான பட்ஜெட் தான், ஜஸ்ட்டு 700 rupees தான். 12 hours. என்ன கூட்டம்பா. தீர்த்த குளிக்க வடக்கு கோபுரத்துக்கு போகிறோம். இது கிழக்கு, இது வடக்கு. இந்த வடக்கு கோபுரத்தில் தான் தீர்த்தம் எல்லாம் பண்ணுறது, தீர்த்த குளியல் பண்ணுறது. வந்து கிழக்கு போகணுமா? ஆமாம். இப்போ நீங்கள் வடக்கு கோபுரம் வந்துடுவீங்க. வடக்கு கோபுரம் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நுழையத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் வந்து கையில் வாளியை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வரக்கூடிய பக்தர்களை டைரெக்டாக அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீராடலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக தான் வாங்குவாங்க. அப்படி இல்லை, நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டு டைரெக்டாக உள்ளே போகலாம்னா டைரெக்டாக நீங்கள் உள்ளே போகலாம். உள்ளே போனவுடனே ஒரு கவுண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு பக்தருக்கு 20 ரூபாவா இல்லை சம்திங் ஒரு அமௌண்ட்டு, ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். அந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்க ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. அது நீங்கள் கையில் வாங்கிட்டு டைரெக்டாக நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு அங்கே 22 தீர்த்தத்துக்கு கிணறு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து போகிறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க, தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு. அந்த 22 தீர்த்தத்தில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு
டேரெக்டாக நாங்கள் திரும்ப உங்களோட ரூமுக்கோ இல்லை நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிக்கோ அங்கே போயிட்டு அங்கே உங்களோட ட்ரெஸ் சேஞ்செலாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணதுக்கு போகலாம். இப்போ நம்ம அக்னி தீர்த்தம் அப்புறம் 22 தீர்த்தத்தையும் நீராடி முடிச்சு விட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம சாமி தரிசனம் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சனிக்கிழமைன்றதுனால பெருசாக எதுவும் கூட்டம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. இதே மற்றபடி ஒரு ஃபங்க்ஷன் டைமில் விழா நாட்களில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ ரொம்ப கஷ்டமாயிடும். நீங்கள் 22 தீர்த்தத்தில் குளிக்க உள்ளே போனீங்கனாலே எப்படியும் ஒரு 1 ஹவர் ஆகிடும். ஸோ 1 ஹவரில் நீங்கள் குளிச்சு அதுவும் கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ அதில் குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் சாமி தரிசனம் பண்ண பிளான் பண்ணிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இயர்லியராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ இந்த ப்ராசஸை அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சீக்கிரமாக போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு மற்ற இடத்துல நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ இல்லைனா உங்களுக்கு டைம் கம்மியாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்க. இப்போ நம்ம கிழக்கு கோபுரத்துக்கு வழியாக உள்ளே போவோம். உள்ளே போய்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கிழக்கு கோபுரம் பக்கத்துலேயே ஒரு மண்டபம் இருக்கும், அந்த மண்டபம் வழியாக வெளியே வந்துடுவோம். ஸோ இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நமக்கு மொபைல் ஃபோன்ஸ் கேமரா எதுவுமே அலோடு கிடையாது. இங்கேன்னு இல்லை, நிறைய கோவில்லையுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலையுமே இந்த மொபைல் ஃபோன்ஸ் கேமராஸ் எதுவுமே வந்து அலோடு கிடையாது. ஸோ அதனால் உள்ளே எதுவுமே ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்காதீங்க, எடுக்கவும் முடியாது. ஸோ இப்போ நம்ம சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம தனுஷ்கோடி போக பிளான் பண்ணியிருக்கோம், வாங்க பார்க்கலாம். மக்களே, இப்போ நம்ம சாமி தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நாளில் வந்து ராமேஸ்வரம் மற்ற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்கணும் பிளான் பண்ணிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ பிளான் பண்ணுங்கள். ஒரு 6-7 மணி போல் நீங்கள் அந்த அக்னி தீர்த்தத்தை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 22 தீர்த்தம் குளிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு 9-10 மணி போல் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி அரிச்சல்முனைலாம் போயிட்டு வரணும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களோட ஓன் வெஹிக்கிளில் போயிட்டு வரலாம். இல்லை நீங்கள் சொந்த வண்டி எதுவுமே வச்சில்லை அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ கார் இதெல்லாம் புக் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். பஸ் வசதி வந்து இங்கே கொஞ்சம் கம்மி தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு, ஏன்னா டைமிங் பஸ் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே நீங்கள் ஆட்டோ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கோவில் வாசல்லே நிறைய பேர் இருப்பாங்க கூப்பிட்டு போகிறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 பேர் இருந்தோம் நாங்கள், எங்களுக்கு வந்து 1600 கேட்டாங்க. இதுவே 4 பேர் 5 பேர் இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போனவுடனே கோதண்டராமர் கோயிலுக்கு போவீங்க, அதுக்கடுத்து தனுஷ்கோடி, அப்புறம் அரிச்சல்முனை, அதுக்கப்புறம் மற்ற இடம்லாம் போயிட்டு வருவாங்க, லக்ஷ்மண தீர்த்தம் இந்த மாதிரி. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா சில பிளான் வச்சுருக்காங்க, ஒரு 10 இடம் சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்காங்க. அதில் என்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு போய்ட்டு காமிச்சிட்டு வருவாங்க. இருக்கிறதுல ரொம்ப லாங்கு அப்படின்னா தனுஷ்கோடியும் அரிச்சல்முனை தான், ஒரு 35 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. மற்றபடி இந்த நம்ம அப்துல் கலாம் ஐயா மண்டபம், பாம்பன் பிரிட்ஜு, இப்போ லக்ஷ்மண தீர்த்தம் அந்த மாதிரிலாம் நிறைய இடம் வந்து கோவில் பக்கத்துலேயே இருக்கும், ஒரு 5-6 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே இருக்கும். அது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓன் வெஹிக்கில் வச்சிருக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே நீங்கள் பப்ளிக் கவர்மெண்ட் பஸ் இருக்குண்ணா தனுஷ்கோடிக்கு, இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோ கார் இதுமாதிரி புக் பண்ணிட்டு அது மட்டும் போகுமா? கண்டிப்பாக டைமிங் தான் போயிட்டு வரணும். நீங்கள் அவங்க பிளான் பண்ணி தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணி 3 பஸ்ஸா? ஓ, வரும்போதுனா கூட்டம் அதிகமாக இருக்கும் அதனாலயா? ஓ, ஓகே ஓகே ஓகே. போயிட்டு அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துடும். என்ன இடம் அது? ஓ ஓ, ஓகே ஓகே. எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்குமா? ரெட்டத்தலை முனியையா கோயில். பழைய வீடியோவில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து வேன்லலாம் கூப்பிட்டு போவாங்கள்ல அந்த தண்ணியில், அது வந்து இந்த இதுலாம் போடுறதுக்கு முன்னாடியா? ரோடெலாம் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை இந்த ஃபுல்லாக தனுஷ்கோடி போகிற எத்தனை கிலோமீட்டருமே? 20 கிலோமீட்டருமேவா? ஆமாம். ஓ, ஓகே ஓகே. 100 ரூபா. இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி இது சும்மா லைட்டாக மழை திட்டு மாதிரி தான் இருக்கும், தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். தண்ணி கம்மியாக இருக்கும்போது போயிட்டு அதேமாதிரி தண்ணி கம்மியாக இருக்கும்போது வந்துடுவாங்க. எவ்வளோ கடல் கிட்டே நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனால் நைட்டு சரியாக தெரில. இது வந்து கோதண்டராமர் கோயில் அது போகிறது.
ஃபஸ்ட்டு அங்கே தான் போவோமா? இது என்னன்னா அந்த இலங்கையில் ராவணன் இதைச்சு வருவார்ல, ராமர் ஜெயிச்சு வந்த பிறகு அவங்க தம்பி விபீஷணனுக்கு முடி சூட்டின இடமா. அப்படிதான் போட்டுருந்தது. ஆமாம் ஆமாம், அதுதானா விபீஷனுக்கு முடி சூட்டின இடம், பட்டாபிஷேகம் பண்ண இடம். இதுவும் பாரு சூப்பரா, 2 பக்கமும் கடல். தண்ணி கடல்ல வந்து ஜாயின் பண்ணுது அந்த இடமா, அந்த மாதிரியா? இந்த பாலம் இல்லாதப்போ எப்படி போயிருப்பாங்கன்னே தெரியலையே. இந்த பாலம், இந்த ரோடு இல்லாதப்போ நடந்து போயிடுவேன். தண்ணி கம்மியாக இருந்தால் நடந்து போவாங்க, தண்ணி அதிகமாக தான் போக முடியாது. கோதண்டராமர் கோவில் வந்தாச்சு. மக்களே, இப்போ நம்ம ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட வரலாறு சிறப்பு என்னென்னா, ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணன் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு போய் அங்கேருந்து இலங்கை மன்னன் ராவணனை போரில் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அந்த போருக்கு ரொம்ப உதவியாக இருந்த அவரோட தம்பி, ராவணன் தம்பி விபீஷணருக்கு நீங்கள் இதுக்கப்புறம் இலங்கை மன்னராக இருங்கன்னு சொல்லிட்டு முடிசூட்டின இடம் தாங்க இந்த இடம். இதனோட நினைவாக தான் இந்த இடத்துல கோவில் கட்டி உள்ளுக்குள்ளே ராமர் லக்ஷ்மணன் சீதாதேவியோட சிலைலாம் இருக்குது. ஸோ இந்த சிலையை எல்லாமே வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அதுதான் இந்த இடம். இதுவும் ஒரு சிறப்புமிக்க இடம் இங்கே ராமேஸ்வரத்தில். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அமைதியாகவும் அழகாகவும் இருக்குங்க. ஏன்னா சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 360 டிகிரி வந்து கடல் இருக்குது. ஸோ எல்லா பக்கமும் உங்களுக்கு கடலோட அலைகள் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியாக அழகாக இருக்குது. ஸோ ஒரு 1 ஹவர் நீங்கள் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக மன அமைதி கிடைக்கும். ஸோ இந்த இடம் வரீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலை வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து வரலாற்று சிறப்புமிக்க இடம் தனுஷ்கோடிக்கு போயிட்டுருக்கோம். ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா 1964 வந்த புயலில் வந்து ரொம்பவே வந்து அழிஞ்சு போயிட்டு அதனோட பாகங்கள் மட்டும் தான் இருக்குது. அதாவது அதனோட பழைய சுவடுகள் மட்டும் தான் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எங்களை கூட்டிகிட்டு போன ஆட்டோ டிரைவர் வந்து இங்கே நிறைய விஷயம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாருங்க. நிறைய இடத்த வந்து பார்த்திங்கன்னா சொன்னார். ஸோ அது மூலிமா இங்கே நடக்கக்கூடிய நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சது. இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களோட வாழ்வியல், அவங்க என்ன பண்ணுவாங்க, மீன் பிடிக்கிறது, அதுபோல் நிறைய விஷயம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். இந்த இடத்தோட அமைப்பு எல்லாமே. அதில் முக்கியமாக குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா, இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அன்பானவங்க. நம்ம ரொம்ப பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக அவங்க உயிர் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இங்கே இருக்கவங்க இருக்காங்க, பாசக்காரங்களாக இருக்காங்க. பொதுவாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து கடலுக்கு போயிட்டு அங்கே வந்து அவங்க மற்ற நாட்டுக்காரங்க வந்து அவங்க சிறைப்பிடிக்கிறது, அவங்களோட நஷ்டத்தை ஏற்படுத்துது, இந்த மாதிரிலாம் வந்து இன்னும் நம்மளுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டப்படுற விஷயந்தான். இது எப்போது முடியும்னு தெரில. ஸோ வாங்க பார்ப்போம். ஆமாம். ஓ காலையில் நல்ல மழையா?
எத்தனை குடும்பம் இருக்கும்? ஒரு 100 குடும்பம் இருக்குமா? மீனவர்கள் குடும்பம் மேலே இருக்குமா? மீன் ஆமாம், மீன் பிடிக்கிறது மட்டும் தான். ஆ ஆமாம். ஆ பயங்கரமாக இருக்கும். சூப்பரா கடல் தண்ணி உப்பா இருக்கு. ஆனால் அதில் இருக்கிற மீன் பிடிக்கிற படகு சொல்கிறேன். 6 லட்ச ரூபா இன்ஜின். ஓ ஓகே ஓகே, பிடிக்கிற படகு. 6 லட்ச ரூபா இன்ஜின் தனியாக வாங்கினீங்கன்னா அது ஒரு 2 லட்ச ரூபா. ஆ ஸ்கூல் இருக்கு போல, கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே. ஓகே ஓகே. ஆனால் ஈஸியாக பிடிச்சின்னு போயிடுறாங்க அவங்க இலங்கைக்காரங்க. இவ்வளோ செலவு பண்ணி பொருள் வச்சுருந்தா பழைய பில்டிங் பார்த்துவாங்க. ராமர் பாதம் பார்த்துவாங்க. ஓகே ஓகே. இதுதான் தனுஷ்கோடி ரயில் நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், பழைய ரயில்வே ஸ்டேஷன். இப்போ ட்ரெயின் கிடையாது, ஸ்டேஷன் கிடையாது. அது இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருக்குது. அது லைட் ஹவுஸ்மா. ఏం చూస్తారు అక్కడ? ఏం చూస్తారు అక్కడ? ఏం కావాలి? இதுதான் ராமர் பாதமா? இதுதான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ட்ராக். இப்போ இருக்குது எவ்வளோ அகலமாக இருக்குது, அது ஒரு சின்னதாக இருக்குது அகலம். ஸ்டேஷன் இருந்ததுக்கான இடம். எப்போது 1964 வந்த புயலில் எல்லாமே இந்த கிராமமே அழிஞ்சு போச்சு. இது ஆக்சுவலாக சிட்டியாக இருந்து ஒரு நகரம் மாதிரி இருந்திருக்கு. 64 எவ்வளோ பெரிய பில்டிங் பேர். இப்போதைக்கு இது மட்டும் தான். ஆமாம், அது இருந்ததுக்கான அடையாளம் அவ்வளோதான். இதுதான். இதுவும் இல்லாமல் இருந்ததுன்னா எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அகழ்வாராய்ச்சி பண்ணால் தான் அதுக்கப்புறம் தெரியும். ஸோ நம்ம பார்க்க முடியுது. வரலாற்று சிறப்புமிக்க இடம். ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரிப்பு வந்து போவீங்களாண்ணா? 2 ட்ரிப்பு தானா? அரிச்சல் மலை கிட்ட வந்துட்டோம். சாட்டர்டேவே இவ்வளோ டிராஃபிக் இருக்குது.
மக்களே ஒரு வழியாக அரிச்சல் முனை வந்துட்டோம். இந்தியாவோட கடைசி நிலம் கடைநிலை பகுதி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த இடம் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. கிளைமேட்லாம் நல்லாயிருக்கு. காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. 3 பக்கம் சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் இருக்கிறதுனால ரொம்ப அமைதியான இடமாவும் இருக்குது. ஆல்ரெடி என்னோடய ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டுருந்தேன் இந்த மாதிரி இங்கேருந்து ஸ்ரீலங்கா 22 கிலோமீட்டர் தான் இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலே அதில் அங்கே இருக்கக்கூடிய காட்டாலையெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில் உருட்டிருக்கீங்க, போய் சொல்லிட்டுருக்கீங்க, ஏமாத்துறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக ஃபேக்டே வந்து இதுதான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கடை வியாபாரிகளும் சரி, எங்களை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோனும் சரி, எல்லாமே சொன்னது இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய காற்றாலைகள்லாம் தெரியும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது ராமேஸ்வரில் ஒரு பிஎஸ்என்எல் டவர் சம்திங் இருக்குது நம்ம கோயிலுக்கு பக்கத்தில், அது தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏர்லி மார்னிங், ரொம்ப ஏர்லி மார்னிங் நீங்கள் வரும்போது அந்த காற்றாலை இருக்கக்கூடிய அந்த லைட் வெளிச்சம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த அரிச்சல் முனையிலே இந்த வியூ பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்கே பைனாக்குலரை வச்சு காமிச்சிட்ருக்காங்க. அது ஒரு ஆளுக்கு இந்த அமௌண்ட்டு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் அந்த பைனாக்குலர் வழியாக பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஸ்ரீலங்காவோட காற்றாலை கண்டிப்பாக தெரியும். நாங்கள் அதை ட்ரை பண்ணல, அதுக்கு மறந்துட்டோம். நீங்கள் நிச்சயமாக வந்தீங்கன்னா நேரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நார்மல் கண்ணால் பார்த்தாலே உங்களுக்கு காற்றாலை தெரியும். இல்லை அப்படின்னா அந்த பைனாக்குலர் மூலிமா பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் ஸ்ரீலங்காவை பார்க்கலாம். இந்த சைடில் மழை பெஞ்சிட்டு மக்களே, இதோட வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோ பார்க்கலாம். 28-30 சம்திங் அந்த கிலோமீட்டர் தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. 200 கிலோமீட்டர் தான் எப்படி நம்மளுக்கு அந்த காற்றாலை தெரியும்? அது தெரியுது பாரு, அந்த மழை பெய்கிற இடத்துக்கு அப்படியே அந்த இடத்துல இருக்க காற்றாலை சரியா? முப்பது கிலோமீட்டர் இருக்குமா? அது 22 கிலோமீட்டர் தான். ஸ்ரீலங்கா 22 கிலோமீட்டர் தானா? 22 கிலோமீட்டர் தானா? அதனால தான் பார்க்கறது தெரியுது. அதான் நான் காலையில் அன்னைக்கு ஏதோ வரும்போது லைட் தெரியுது. இது வந்து நம்மளுக்கு வங்காள விரிகுடா, இது வந்து அரபிக்கடல். ஆமாம், இந்த பக்கம் மெரினா பீச்னு வச்சுக்கேன், இந்த பக்கம் கேரளா. ஓகேவா? ஸோ ரெண்டு இன்னொரு கடல் இது பேக் சைடில் இருக்குது இந்திய பெருங்கடல். அவ்வளோதான் மக்களே. அரிச்சல் முனை, தனுஷ்கோடி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு, சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மண் தீர்த்தம் அதெல்லாம் போக வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நான் வீடியோ பெருசாக எதுவும் எடுக்கலை. ஸோ முக்கியமான இடம்லாம் இதுதான் சொல்லவே இது மட்டும் நான் வீடியோ எடுத்தேன், அவ்வளோதான். அதை தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த இடம் உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஒரு நாள் வந்து ராமேஸ்வரம் சுற்றுப்பயணம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த முக்கியமான இடம் பார்க்கறதுக்கு ஒரு நாள் போதும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுற்றுலாத்தலம் எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இன்னொரு நாள் ஸ்டே பண்ணி நீங்கள் இருக்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.